Hello friends, வணக்கம் and welcome to Kalanthis channel. இன்னைக்கு Kalanthis channel நம்ம பார்க்க போற ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச புழுங்கல் அரிசி முறுக்கு. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இங்க புழுங்கல் அரிசி வந்து எந்த அரிசி எடுத்துர்க்கேன்னா நம்ம சாதம் செய்ய யூஸ் பண்ற அதே பொன்னி புழுங்கல் அரிசி தான் எடுத்துர்க்கேன். இதுக்கு பதிலா இட்லி அரிசியும் எடுத்துக்கலாம். நான் வந்து இங்க 1 கிலோ அரிசி அதாவது 1 கப் வந்து 250 கிராம் மெஷர்மென்ட் உடையது 4 கப் எடுத்துர்க்கேன். 1 kg ரைஸ் போட்டு செய்ய போறேன். 4 கப் அரிசி வந்து 3 ல இருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வைக்க போறோம். இந்த அரிசிக்கு பாத்தீங்கன்னா அதே கப்ல 2 கப் அதாவது 500 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை வேணும். அத மாவா அரைச்சு கலக்க போறோம். இது கூட சேர்த்து பிசையறதுக்காக ஒரு எலுமிச்சை அளவுக்கு வெண்ணெய் வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்தா எடுத்து ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துருங்க. அரிசி வந்து 3 to 4 மணி நேரம் கண்டிப்பா ஊறணும். ஏன்னா அரிசி வந்து நல்ல பேஸ்ட் வந்து நல்ல ஃபைன் பேஸ்டா அரைக்கணும். ரொம்ப பருப்பருன்னு கோர்ஸா அரைச்சிங்கன்னா முறுக்கு வந்து எண்ணெயில போடுறப்போ உலண்டு பிரிஞ்சு வந்துடும். இல்லாட்டி வெடிக்கும். அதனால அதுக்கப்புறமா காரத்துக்கு கொஞ்சம் வரமிளகாய், பூண்டு வாசனைக்கும் கருவேப்பிலையும் இதையும் வந்து அரைச்சு சேர்க்க போறோம். பொட்டுக்கடலை வந்து லைட்டா சூடு பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா அரைக்கிறப்ப நல்லா அரைபடுங்கிறதுக்காக லைட்டாக சூடு பண்ணி நல்லா மிக்சியில் அரைச்சிங்கன்னா நல்லா மாவாகும். அரைச்சி சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பொட்டுக்கடலை வந்து நல்லா சலிச்சுக்கணும். அந்த பருப்பருன்னு கடலை நல்லா வந்து அரையாமல் இருந்துச்சுன்னா எண்ணெயில் போடுறப்ப முறுக்கு வெடிக்கும். அதனால நல்லா சலிச்சுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு மிக்சிலே அரைச்சிட்டேன். 1 kg ரைஸுங்கிறதுனால நீங்கள் நல்லா வந்து கிரைண்டரில் அரைக்கிறதுனால தாராளமாக நல்லா அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா பூண்டு, காஞ்சி மிளகாய், கருவேப்பிலை இதை வந்து நல்ல பேஸ்டா அரைச்சிருங்க. ஏன்னா நல்லா அரைப்படாமல் இருந்தால் நம்ம முறுக்காச்சில் பிழியிறப்ப சிக்கிக்கும், சரியா விழாது. அதனால நல்ல பேஸ்டா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இதையும் நம்ம அரைச்சி வச்ச மாவோட சேர்த்து கலந்துடலாம். அதுக்கப்புறமா உப்பு வந்து நம்ம கல்லுப்பு வந்து கிரைண்டர்லையோ மிக்சிலையோ அரைக்கிறப்ப சேர்த்துக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி தூள் உப்பு மாவுக்குள்ள வந்து பொட்டுக்கடலை மாவுலாம் போடுறதுக்கு முன்னாடியே சேர்த்திங்கன்னா தான் அந்த ஈரப்பதத்தில் வந்து உப்பு கரையும். அதனால உப்பு வந்து இப்பவே சேர்த்து கலந்துருங்க. உப்பு நல்லா கலந்து விட்டு அப்புறமா பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசையணும். ஃபுல்லா கொட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு பிசைய முடியாது. அது 2 முறையில 3 முறையா ஸ்பிளிட் பண்ணி உள்ள சேர்த்து நல்ல ஒரு மாவு பதம் பார்த்தீங்கன்னா நம்ம பூரி சப்பாத்தி மாவு பிசைற அளவுக்கு வந்து நல்லா அந்த பதத்துக்கு கொண்டு வரணும். பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைகிறப்போ உங்களுக்கு பிசைறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா ஒன்று சேர்த்து பிசையணும். அங்கங்கே வந்து பிசையாமல் பொட்டுக்கடலை மாவு தனியாக அரிசி மாவு தனியாக இல்லாமல் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்ல அகலமான பாத்திரத்தில் வந்து வச்சு பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு பிசைறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ கிட்டத்தட்ட மாவு வந்து நல்ல கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வந்தாச்சு. ஸோ முறுக்கு மாவு வந்து பிசைறதுல தான் இருக்குது. பச்சரிசி முறுக்கு காட்டிலும் புழுங்கல் அரிசி முறுக்கில் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது நல்லா இன்னும் சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்கும். அது வந்து மாவு நேரம் ஆக பச்சரிசி மாவு பார்த்தீங்கன்னா இறுகிரு உங்களுக்கு முறுக்காச்சில் பிழியறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் புழுங்கல் அரிசி அப்படி கிடையாது. இந்த மாவு இத்தனை மாவும் நம்ம முறுக்கு சுட்டு முடிக்க வரைக்கும் இதே பதத்தில் தான் இருக்கும். நம்ம இதுக்குள்ள எண்ணெயோ வேறு எதுவும் ஊற்றி பிசைய அவசியம் இல்லை. இப்போ இதுக்குள்ள கருப்பியல் நல்லா கழுவி சுத்தம் பண்ண கருப்பியல், அதுக்கப்புறமா பொட்டு ஓமம் எப்போ போட்டாலும் நல்லா தேய்ச்சி போடுங்க, அப்போ தான் வாசம் வரும். பெருங்காயத்தூள், இதுக்கப்புறமா வெண்ணெய் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்து போட்டிங்கன்னா கொஞ்சம் கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெண்ணெய் இல்லாதவங்க நீங்கள் எந்த எண்ணெயில் பொரிக்க போகிறீங்களோ அதே எண்ணெய் வந்து நல்லா ஒரு குளிக்கரண்டி நல்லா காய்ச்சி உள்ளே ஊற்றி பிசைஞ்சிருங்க. அது வந்து முறுக்கு நல்லா கிறிஸ்பினஸ் வர்றதுக்காக நம்ம ஆட் பண்ணுறது. பெட்டர் வந்து வெண்ணெய் இருந்து ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். நல்லா ஒன்று சேர்த்து பிசைஞ்சாச்சு. இப்போ முறுக்கு சுடுறதுக்கு மாவு வந்து நம்ம தயார் பண்ணியாச்சு. மாவு வந்து நல்லா தட்டி ஒன்றா ட்ரை ஆகாத மாதிரி அமுத்தி வச்சுருங்க. மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். எவ்வளோ மெத்துன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்படி இருந்தால் தான் முறுக்கு வந்து போடுறதுக்கு வந்து உங்களுக்கு கையில் அச்சில் பிழிகிறப்போ வந்து சிரமம் இருக்காது. முறுக்கும் நல்லா கிறிஸ்பியாக வரும். பொரிக்கிறதுக்கு நீங்கள் எந்த எண்ணெய் நல்ல கடலெண்ணெயாக இருக்கட்டும் இல்லை தேங்காய் எண்ணெய் எது யூஸ் பண்ணி நீங்கள் பொரிப்பீங்களோ அந்த எண்ணெய் வந்து காய வச்சுக்கோங்க. முறுக்கு புளியறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கைப்பிடி நீளமான கரண்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து புதுசாக முறுக்கு செய்கிறவங்க வந்து தட்டில் புளிஞ்சு உள்ளே போடுறப்ப கையில் சூடுபடும் எண்ணெயிலிருந்து. இந்த மாதிரி கரண்டி நீளமாக எடுத்துக்கோங்க. எந்த அச்சு வேணுமோ அந்த ஷேப் வந்து முறுக்கு எடுத்துக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக
முறுக்கு அச்சுக்குள்ளே போட்டு ஃபுல்லாக டம்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிழியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் பிழியறப்போ மேலே மேலே பிழிஞ்சிங்கன்னா முறுக்கு வந்து வேகாது சரியா. அதனால் நல்லா அகலத்தில் வர மாதிரி பிழியணும். நல்லா அகலத்தில் வர மாதிரி பிழிஞ்சு விடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச அப்புறமா எண்ணெய்க்குள்ளே எவ்வளோ எண்ணெய் எடுத்திருக்கீங்களோ அது வந்து முறுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஒன்று மேலே ஒன்று ஒட்டாத மாதிரி கொஞ்சம் நல்லா அகலத்தில் வேகிற மாதிரி இருக்கிற மாதிரி முறுக்கு போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். முறுக்கு வெந்து வந்துருச்சுன்னா இந்த பபிள்ஸ் எல்லாம் வந்து அடங்கிரும். பாருங்கள், முறுக்கு கிட்டத்தட்ட வெந்துருச்சு. இப்போது இந்த வந்து நுரையெல்லாம் வந்து அடங்கிருச்சு. ஸோ இப்போ இதை ஆயிலேருந்து ட்ரெயின் பண்ணி நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஸோ முறுக்கு ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப குயிக்காக ஒரு நல்ல ஸ்நாக் ரெசிபி நம்ம ரெடி பண்ணிவிட்டு இதை ஆயில் ட்ரெயின் பண்ணி பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதே மாதிரி எல்லா முறுக்கும் போட்டு நம்ம எடுத்துடலாம். ரொம்ப சுலபமாக வீட்டிலேயே நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு வந்து இப்படி ஒரு ஸ்நாக் வந்து செஞ்சு கொடுக்கலாம். நம்ம வீட்டிலேயே செய்கிறதுனால அதை சுத்தமாக செய்வோம். அவங்க தாராளமாக சாப்பிடலாம். இந்த மாதிரி 1 கிலோ அரிசி போட்டு செஞ்சிங்கன்னா 10 நாளைக்கு இந்த முறுக்கு நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த முறுக்கு ரெசிபி பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் கலந்தீஸ் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.